ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. ஹிஸ்டரியில கேட்டது, காந்திஜியால் அறிவிக்கப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஆப்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்றது சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட் 1930ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு ரொம்ப ஃபேமஸானது இருந்ததுல தண்டி மார்ச் அப்படின்றது. ஓகேங்களா? சோ தண்டி மார்ச்சோட மெயின் ஏம் என்ன? பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய உப்பு வரி சட்டத்தை வந்து மீறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். அதாவது சட்டத்தை வந்து மறுக்கிறது அப்படின்றது, சட்டத்தை மீறி உப்பு எடுக்கிறது அப்படின்றது. எங்க இருந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்திஜியோட சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரை போயிருப்பாங்க. சோ ஏப்ரல் 6 அன்னைக்கு சட்டத்தை மீறி உப்பு எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே நடந்திருக்கும். ராஜகோபாலாச்சாரி தலைமையில, நம்ம ராஜாஜி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகம் போயிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்டதுக்காக அபராதம் விதிக்கப்பட்ட பெண்மணி யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பாத்தீங்கன்னா, குட் இந்தியா மூவ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 1942 நடந்திருக்கும். இதுல ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் உண்டு, செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படின்றது. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிறிப்ஸ் தூதுக்குழு வராங்க. அவங்களுடைய தோல்விக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாரை உடனடியா இந்தியா விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வலுக்க ஆரம்பிக்குது. சோ அதனுடைய ஒரு பகுதியா வந்ததுதான். இதுல டேட் ரொம்ப முக்கியம், 1942 அப்படின்றது. அடுத்தது பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம், நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது. இது வந்து 1920ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுல இதுக்கு வந்து ஓகே சொல்றாங்க. இதனுடைய அம்சமாட்டு அரசு பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. பட்டங்களை துறக்கிறாங்க. சுதேசி பொருட்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. சோ அப்புறமா அமைதியான முறையில நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது 1922ல எதிர்பாராத விதமா சௌரி சௌரா அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சுறாங்க. அதனால காந்தி வந்து அந்த இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கிறாங்க. 1922ல முடிஞ்சிருது. ஓகேங்களா? சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்றது, இது வந்து காந்திஜி இந்தியாவுக்கு வந்தோன்னா முத ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வந்து சம்பாரன் சத்தியாகிரகம், ரெண்டாவது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், மூணாவது வந்து கேதா சத்தியாகிரகம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் சம்பாரன் அப்படின்றது 1917ல. இதுல முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, காந்திஜியை சம்பாரனுக்கு அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ராஜ்குமார் சுக்லா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அங்க என்ன பிரச்சனை, சம்பாரன் அப்படின்றது பீகார்ல இருக்குது. பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா சீன்கத்தியா அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ண வச்சிருப்பாங்க. அதாவது 20ல 3 பங்கு அவுரி செடி வந்து கண்டிப்பா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்திருக்கும். சோ அதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவா காந்தியடிகள் போய் போராட்டி வெற்றியை வாங்கி கொடுத்திருப்பாரு. சோ இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா? பள்ளி மற்றும் கல்லூரி புறக்கணிப்பு போராட்டத்துக்கு பேர் வந்து எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது.